நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட ஐக்கியப்பட தேவன் தந்த வாய்ப்புக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிப்பேன். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இங்கே இந்த வார்த்தையை நாம் தியானிக்க நினைக்கிறேன். முதல் வசனத்துல என்ன வாச்சோம்னா, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கும், இப்ப இந்த டேபிள் இருக்கு, இதுக்கு மேல ஒரு டேபிளை தூக்கி வச்சோம்னா என்ன சொல்லுவோம்? டேபிளுக்கு மேல டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கிருபைக்கு மேல கிருபை அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது என்ன? அது நம்ம விளங்கிடணும். கிருபைக்கு மேல கிருபை நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு அந்த சாக்கியம் கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 17ல நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது சட்டம், அதான் நியாயப்பிரமாணம் அப்படின்னா ஆங்கிலத்துல லா அப்படின்னா சட்டம்னு அர்த்தம். ஆனா கிருபை சத்தியம் இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை, அப்படிதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு கிடைக்காத ஒரு விசேஷமான ஒரு காரியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா கிருபை, இன்னொன்னு என்ன? சத்தியம். இந்த காரியத்துல நாம விளங்கி கொள்ள வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் விழிப்பா இருந்தாதான் நீங்க விளங்கிக்கிற முடியும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது புரியுற காரியத்தை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு புரியாத வார்த்தையில விட்டுட்டு போயிடுறோம். ஆனா அதையும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் இதை இப்ப உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல கிருபைங்கிற வார்த்தை இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா இருந்தது. உதாரணத்துக்கு பாருங்களேன், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்துல மோசேக்கு தேவன் தரிசனமாகிறார். அப்பொழுது தேவன் எப்படி இருக்கிறார் என்று அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். பாருங்க, அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, கர்த்தர் அப்படின்னா அவர் யார் அப்படின்னா அவருடைய ஸ்பாவத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதை வெளிப்படுத்தல. அவர் எந்த பகுதியை வெளிப்படுத்த? அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. அதையெல்லாம் வெளிப்படுத்தாம தேவன் எதை வெளிப்படுத்துறாருன்னா, தேவனுடைய தற்சுரூபமான இன்னொரு பகுதியை காண்பிக்கிறார். அவர் என்ன அப்படின்னாக்கும், அவர் தேவன் கர்த்தர் அவர் சொல்லுங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் அப்படின்னா ஸ்லோ டு ஆங்கர், அதாவது கோவப்படுவதற்கு அவர் ரொம்ப தாமதம் பண்ணுகிறவர். அப்புறம் மகா தயை உள்ளவர், சத்தியம் உள்ள தேவன். அப்ப அங்கேயும் பாருங்க, சத்தியம்னு வருது, கிருபை வருது இல்லையா? அப்ப தேவனுடைய தற்சொரூபமான சாயல் என்னன்னா, அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயை பெருத்தவர், மன்னிக்கிறவர், அவர் அன்பு செலுத்துகிறவர். இதுதான் அந்த புனிதமான சுவாபங்கள் தான் தேவன். இன்னொரு பக்கம் ஒரு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அது வேறொரு வல்லமை, பவர். இப்ப நம்ம தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவரை போல அற்புதங்களை செய்யவோ வல்லமையான பராக்கிரமமான காரியங்களை செய்யறதோ நம்மளால் முடியாது, அவர் கொடுத்தாதான். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, அவரை போல நம்மளும் மனதுருக்கம் உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், தயை பெருத்தவர்களாய், அன்புள்ளவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், இப்படி வாழணும்னு நினைக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டுல கிருபை என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் உள்ள கிருபைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு
நம்ம வந்து அதுல மொழிபெயர்ப்புகளை நம்ம படிச்சு பார்க்கும்போது இரக்கமுக்கும் கிருபைன்னு தான் பேரு. பழைய ஏற்பாட்டுல மெர்சி, இரக்கம். அதே மாதிரிக்க தயே, கைண்ட் ஹார்ட்டட்னஸ், அதாவது ரொம்ப ஒரு கனிவான இரக்கமுள்ள ஒரு சுபாவம். அதுக்கும் வந்து நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம், தயவா இருக்கிறோம், உதவி செய்யறவரா இருக்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே வந்து அதனுடைய அதையும் கிருபைன்னு தான் சொல்றோம். ஆக இந்த கிருபை மேல் கிருபை அப்படின்னா என்னன்னா, நாம ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருபை தான். எபேசியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சரி, இந்த இரக்கம் விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய கிரியையினால நீங்க செய்த நற்செயல்களால உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. அப்ப இந்த இடத்துல கிருபைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய இரக்கம். நாம எல்லாரும் வந்து பாவம் செய்து ஏகமாய் கிட்டு போனோம். நாம் பிறவியில இருந்தே நான் ஒரு பாவம் செய்யாத நீதிமான் என்று நம்ம யாருமே சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு செஞ்ச பாவத்தின் அளவு வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருவரும் வித்தியாசமான காரியங்கள்ல, வித்தியாசமான விதத்துல நாம வந்து தவறி இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் நம்ம கெட்டு போயிட்டோம். அப்ப தேவன் வந்து இரக்கமாய் இருந்து தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பரிகாரமாக அவர் அனுப்பி வைத்தார். யாரெல்லாம் விசுவாசமாய் அவர் தேவனுடைய குமாரன் என் பாவங்களுக்கு பலியானார் நம்புறோமோ அவங்களுக்கு இலவசமாய், கிஃப்ட்னா என்ன அர்த்தம்? கிஃப்ட்னா காசு இல்லாம கொடுக்கறதுக்கு பேர் தான் கிஃப்ட். காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு விலைக்கிரையை செலுத்தி வாங்குறோம்னா அதை கிரயத்துக்கு வாங்குறோம்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து இலவசமா கொடுத்து அதை கிஃப்ட்னு சொல்றோம். சரியா? இங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னா, இலவசமாய் கிருபையினால் அப்படின்னா இரக்கத்தினால். தேவன் வந்து நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறது. பாருங்க, உலகத்துல என்ன சொல்லுவாங்க? தேங்காய் விட்டு அல்லது கூவாத சாவலை பலிவிடு, ஆட்டை பலிவிடு, மாட்டை பலிவிடு, காணிக்க கொடுன்னு சொல்றாங்கல்ல. ஏசாண்டவர் நம்மகிட்ட எதையுமே கேட்கல. இலவசமாய் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கன்னு கேட்டா அவர் மன்னித்தார். இதுதான் இலவசமாய், இலவசமாய் தேவனிடத்திலிருந்து நம்ம பெறக்கூடிய ரட்சிப்பு. இதுக்கு பேர் என்னதான்? கிருபை. இந்த கிருபைக்கு இரக்கம்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணிட்டான், இப்ப ஒண்ணு அவனுக்கு தண்டனையா விடுதலையா? மன்னிப்பா தண்டனையா? அதுதான் கேள்வி. இப்ப மன்னித்தா அதுக்கு பேரு இரக்கம், தண்டித்தால் அதுக்கு பேரு தண்டனை. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை பெற்றான், அநியாயம் கிடையாது அது. ஆனால் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக தேவன் வந்து மன்னித்து, நீ போ, இனிமே பாவம் செய்யாத, உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டேன். ஒருவேளை பெரிய கடன் போட்டிருக்கோம், நம்ம ஒருத்த போய் ஐயா என் கடனை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அந்த முதலாளி வந்து ஒருவேளை நமக்கு சரிப்பா உனக்கு கடனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த பட்ட கடன் பூரா மன்னிக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஆனா இதுக்கு பின்னாடி கடன் வாங்கினா விளங்கிட்டீங்களா? இது வரைக்கும் பட்ட கடனை மன்னிச்சிட்டார், இது வரைக்கும் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டார். அது எப்படி மன்னிச்சார்? இரக்கம். இரக்கம், அவ்வளவுதான். அவருடைய இரக்கத்தினால மன்னிச்சார். நம்ம எதுவுமே அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஆடோ மாடோ காணிக்கையோ காசோ அல்லது அபராதமோ நம்ம கட்டவே இல்லை. இதனாலதான் அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டிக்காமல் மன்னிப்பு தந்த தேவன் இரக்கமாய் இதை செய்தபடினால அது கிருபை என்று சொல்கிறோம். ஆங்கிலத்துல அன்மெரிட்டட் ஃபேவர்பாங்க. அப்படின்னா தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு இரக்கம். நமக்கு தகுதியே இல்லை, பாவம் செஞ்சுட்டான். ஒரு வீட்டுல இருந்து ஒரு மனுஷன் திருடிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு 2 பவுன் நகையை திருடிட்டான் வச்சுக்கோங்க. நீங்க அவனை கை களமா பிடிச்சிட்டீங்க. அப்போ போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா கோர்ட்டு ஜெயிலு அப்படி போயிடுவான். அவன் வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், ஏதோ நான் பசியில அல்லது எனக்கு பண தேவையில்லை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க போய இனிமே அப்படி செய்யாது, இந்த பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை நீங்க தண்டிக்காம மன்னிச்சு விட்டீங்க. இதுக்கு பேரு தான் இரக்கம். அதுக்கு பேரும் கிருபை தான். இது ஒரு பகுதி. சரி, இனிமேல் அவன் வந்து திருடாம இருக்கணுமே. அவன் பசியில திருடிட்டான், மறுபடியும் பசிக்குத்தானே செய்யும் அவனுக்கு. அப்ப இனி மறுபடியும் பசிக்கும் பொழுது அவன் திருடாமல் இருப்பதற்கு, ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து இந்தாயா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இருந்தா, நீ போய் ஏதாவது ஒரு
சின்ன தொழில் செஞ்சு பழிச்சுக்க, ஏதோ ஒரு டீ கடை வை, அல்லது ஏதோ ஒரு வியாபாரத்தை பாரு, இப்படி பார்த்து பழிச்சுக்க, அல்லது ஒரு தொழில் செய்ய, அல்லது ஒரு வேலை தர்றேன் செஞ்சு பழிச்சுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது? ஒரு பகுதி இரக்கம், இன்னொரு பகுதி உதவி. இனிமேல் அவன் வந்து திருடாமல் இருப்பதற்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து நீங்க உதவி செய்றீங்க, அல்லது பசியா இருக்கிறேன் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து உதவி செய்றீங்க, அல்லது உங்க வீட்டிலே ஒரு ஏதோ ஒரு வேலை, என் தோட்டத்துல வந்து வேலை செய்ய நான் சம்பளம் தர்றேன் அப்படிங்கிறீங்க. அப்ப அவன் திருடாமல் இருப்பதற்கு அது ஒரு உதவி. இதுக்கு பேர் என்னதான்? கிருபை. இது நீங்க இலவசமா தான் செய்றீங்க. ஆனால் அவன் இனிமேல் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு ஒரு உதவி செய்றீங்க. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புங்கிறது இரக்கம், அதுக்கு பேரு கிருபைன்னு தான் சொல்றோம். இனிமேல் பாவம் செய்யாம வாழ்றதுக்கு ஒரு உதவி செய்யறமே, அதுக்கு பேர் என்னதான் சொல்றோம்? கிருபைன்னு சொல்றோம். முதல்ல செஞ்சது கிருபைன்னு சொன்னா, இப்ப ரெண்டாவது பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபையின் மேல் கிருபை. விளங்கிட்டீங்களா? இப்ப என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால, அப்படின்னா அவர் முதல்ல செஞ்ச, அவர் மரித்ததுனால நம்முடைய பாவத்துக்குள்ள தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினால ஒரு கிருபையை பெற்றோம், இலவசமாக பாவ மன்னிப்பை பெற்றோம். அதுக்கு அடுத்து இனி பாவமே செய்யாமல் வாழ்வதற்கான உதவியையும் அவர் மூலமாக பெறுகிறோம், பரிசுத்த ஆவியின் மூலமாக அல்லது தாழ்மையாக இருப்பதன் மூலமாக. அதுதான் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சரி, இப்ப இங்க என்ன அடுத்து எழுதியிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல அல்லது புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆரம்பத்துல பாவ மன்னிப்பு பெற்றோமே, அதுக்கு பேரு கிருபை தான் சொன்னோம்னா, அத இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு வந்து மன்னிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பே கிடையாது, பரலோகத்தை பத்திய பேச்சு கிடையாது, தேவனை வந்து அப்பா பிதாவேன்னு சொல்லக்கூடியதான ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கிடையாது. இது எல்லாத்தையும் யார் மூலமா தான் வந்துச்சு? இயேசு மூலமா தான். இயேசுதான் நமக்கு தேவனை வந்து அப்பான்னு சொல்லி கொடுக்க சொன்னார். அப்பா பிதாவை கூப்பிட சொல்லக்கூடிய அந்த புத்திர சுபீகாரம் இயேசுவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தது. நம்ம பாவிகள், நம்ம போய் எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? ஒரு பெரு முதலாளிகிட்டே நீங்க வேலை செய்யறீங்க, ரொம்ப கடன் பட்டுறீங்க, நீங்க போய் அப்பான்னு கூப்பிட முடியுமா? முதலாளின்னு கூப்பிட முடியும். ஆனா இப்ப கடன் தீர்ந்துருச்சு, அவர் உங்களை தத்தெடுத்துக்கிட்டாரு பிள்ளையா, நீங்க இப்ப என்னன்னு கூப்பிடுவீங்க? தத்து பிள்ளை ஆயிட்டீங்கன்னா, நீங்க வேலையில உண்மையா இருக்கப்பா, உன் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன், இனிமே நீ தான் எனக்கு தத்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம யாரு? இப்ப நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடுறோம். அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? நம்மளே கடன்காரங்க, கடனை இலவசமாய் மன்னித்து விட்டார், ஒரு கிருபை. இனிமே கடன்காரன் இல்ல, என்னுடைய சொத்துக்கெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தரேன், நீ என்னுடைய தத்து பிள்ளை, அடாப்டட் சன், சுவீகார புத்திரன்னு சொல்றோம்ல, தத்து எடுத்துக்கிறோம்ல பிள்ளை இல்லாதவன், அது மாதிரி தேவன் நம்மளை எடுத்துக்கிட்டார். இப்ப இதுக்கு என்ன சொல்றோம்? இது உங்களுடைய, இனிமே அந்த மனுஷன் திருடுவானா? திருடவே மாட்டான். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு பாவ மன்னிப்பை தந்தார். அதுக்கு பின்பாக பாவம் செய்யாது வாழ்வதற்கான கிருபையும் தருகிறார். இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் வந்தது. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு இது கிடைக்கல. அவர்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம் இது தப்பு சரின்னு சொல்லிச்சு. உதாரணத்துக்கு இப்படி வச்சுங்களேன், அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே சட்டம் இருக்கு, நம்ம செய்யறதுல நிறைய பேர் என்ன, ஹெல்மெட் போட்டு தான் நீங்க என்ன சொல்லணும், வண்டி ஓட்டணும். முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் இல்ல, பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். அப்படி போடலைன்னா உங்களுக்கு அபராதம், அபராதம் கட்ட தவறினால் ஜெயில் அப்படின்னு சட்டம் போடுறாங்க. இதுக்கு பேர் என்னது? சட்டம். ஆனா நீங்க இப்ப பிடிபட்டுட்டீங்க, ஹெல்மெட் போடாம போயிட்டீங்க, இந்த போலீஸ் பிடிச்சு உனக்கு அபராதம்ங்கிற, ஐயா என்கிட்ட காசு இல்ல, காசு இருந்தா தான் ஹெல்மெட் வாங்கிடுவேனே, ஹெல்மெட் வாங்கவே காசு இல்லையா, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படிங்க. இப்ப சட்டம்னு என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு பணத்தை கட்டு, இல்ல வா ஜெயிலுக்கு, இந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன வா அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு பேர் தான் என்னது? சட்டம். செய்யணும், செய்ய தவறுனா தண்டனை. ஆனால் இப்ப இன்னொருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இவர் வந்து இரக்கமுள்ள மனுஷன், அந்த போலீஸ்காரர். அவர் சொல்றாரு, யாருக்கெல்லாம் வந்து ஹெல்மெட் கண்டிப்பா போடணும், போடாம வண்டி ஓட்டவே கூடாது, ஆனால் ஒருவேளை உனக்கு ஹெல்மெட் வாங்க காசு இல்லைன்னு சொன்னா, நான் காசு தர்றேன், நீ என்ன செய்ய, ஹெல்மெட் வாங்கிக்க, இலவசமா நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். இது என்ன சொல்லுவோம்? இது உதவி. ஏன்னா ஹெல்மெட் போடாம ஒரு போலீஸ்காரர் மன்னிச்சு விட்டாலும் அடுத்த வீட்டுல பிடிச்சாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? அபராதம் கட்டித்தானும், இல்லைன்னா உங்களை பிடிச்சிருவாங்க. ஆனா இப்ப நிரந்தரமா உங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டே வாங்கி கொடுத்துட்டாரு, அவர் காசுல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்?
இது பெரிய உதவி. அப்ப தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணினது ஒண்ணு. இனி அந்த பாவமே செய்யாதபடிக்கு நமக்கு ஒரு உதவியை தர்றது கிருபைன்னு சொல்றோம், அல்ல தயைன்னு சொல்றோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தவங்களுக்கு சட்டம் மட்டும்தான் போலீஸ்காரங்க தண்டிக்கிற மாதிரி. புதிய ஏற்பாட்டுல வாழ்ந்த நமக்கு தேவன் என்ன செய்றாரு? சட்டத்தை மாத்திரம் கொடுக்கல, அவர் என்ன செய்றாரு? ஹெல்மெட்டையும் கொடுத்து, அதாவது என்ன, ஹெல்மெட் போடலன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்றதை விட்டு ஹெல்மெட்டே இலவசமா கொடுக்குறேன், நீ வாங்கிக்கிறாரு. இப்படிதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு உள்ளவங்களுக்கு நமக்கு கிருபையும் தர்றார். அந்த கிருபையை புரிந்து கொள்ளும் போது நம்ம ஒன்ன கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையில 2 இருக்கு. குறுகலான வழி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. மத்தேயு 7. இடுக்கமான வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். ஏற்றுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, for the gate is small. அதாவது கேட் அப்படின்னா இப்ப அந்த இருக்கு அல்லது அங்கே ஒரு இது இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கேட். அது சின்னதுன்னு சொல்றோம். ஏன் சின்னதுன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. பிதாவாகிய தேவனிடத்துல போறதுக்கு ஒரே வழிதான் உண்டு, நிறைய வழி கிடையாது. அதனாலதான் அது வந்து ரொம்ப இடுக்கமான வாசல். இப்ப வாசல்ல நுழைஞ்சாச்சு. அது யாருன்னா இயேசு. இயேசுவை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அவர் மன்னிச்சிட்டாரு. இப்ப நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க. இயேசு தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதே இல்லை, அதனால அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப இயேசுவை அறிந்து கொண்டோம், அவரிடத்துல மன்னிப்பு கேட்டோம், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது வாசல்ல நுழைஞ்சிட்டோம். ஏன்னா வாசல்னு யார் சொன்னா? இயேசுதான் சொன்னார். அடுத்த வந்த வசனத்தை வாசிப்போம். வாசல் நுழைஞ்சாச்சு. உடனே பிதாவின் இடத்துல போக முடியுமா? அப்படி இல்லை. இங்க இருக்கு பீடம், இங்க வரணும் அப்படின்னா அந்த வாசல்ல நுழைஞ்சு இப்படி திரும்பி இப்படி வரணும், இல்ல இப்படி வந்து இப்படி வரணும். இதுக்கு பேர் என்ன? வழி. இதுக்கு பேர் என்ன? அப்ப வாசல் எது? இங்க இருக்கு. வழி எது? வர வேண்டிய இடம் எது? இது. பிதாவாகிய தேவனை நாம் ஒவ்வொருவரும் போய் அடையணும். அவர் தான் ராஜாதி ராஜாவாக இருந்து ஒரு தகப்பனாக இருந்து நம்ம நடத்துகிறவர். அவரை சேர்றதுக்கு முதல்ல வாசல்ல நுழையணும். அதுக்கடுத்து வழியெல்லாம் நடந்து வரும், சரியான வழியில வரணும். இப்ப இங்க என்ன எழுதியிருக்குன்னா, அந்த கேட்டுக்கு போற வாசல். இப்ப உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா நினைச்சபடி வாழலாம். அவங்க எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். என்ன அவங்க அனுபவிக்க நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் தடையில்லாம அனுபவிக்கலாம். அவங்களுக்கு தட்டுப்பாடே கிடையாது. ஆண்கள் பெண்கள் உறவு, வாங்கல் கொடுக்குதல், ஏமாத்தல், எது வேணாலும் செய்யலாம். அதைத்தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் செய்யறாங்க. அவங்க விரும்பினபடியெல்லாம் வாழலாம், நினைக்கிறதையெல்லாம் அவங்க பேசலாம், சாப்பிடலாம், விரும்புகிறபடி உடுத்தலாம், எந்த காரியத்தையும் பார்க்கலாம், கேட்கலாம், உறவாடலாம். எதுவுமே தப்பு கிடையாது. இதுலதான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் போறாங்க. அதுல கட்டுப்பாடே கிடையாது, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. 2-3 நாளைக்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சியில நான் வந்து தற்செயலா பார்க்க வேண்டியது இருந்துச்சு. திருமணம் ஆகாமையே படிக்கும் போதே லிவிங் டுகெதர்ங்கிறாங்க. இப்படின்னா ஒரு மோசமான கலாச்சாரங்கள் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்துருச்சு. லிவிங் டுகெதர் அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிடாமையே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றது. அத ஒரு நிகழ்ச்சியாக நடத்த நாங்க பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, சமுதாயம் இவ்வளவு கெட்டு போச்சாங்க. என்ன விரும்பினா ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணாமே சேர்ந்து வாழ்றது, விரும்பலைன்னா அவர் 2 பேரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப இப்படி உலகத்துல இன்னைக்கு சாத்தான் எப்படி ஆகிட்டாங்க, அவங்க அதை சரின்றாங்க. நீங்க திருமணம்ங்கிற லேபிள்ங்க. நீங்க வந்து ஒரு திருமணம்னு நீங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு விளம்பரம் பண்றீங்க, அவ்வளவுதான். நாங்க விளம்பரம் பண்ணாம திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன அதை பத்தி? அவங்களுக்கு என்ன நாளைக்கு அப்ப குழந்தை அதுன்னா, குழந்தை வேணும்னா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை வேண்டாம்னா நாங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். இப்படிலாம் உலகத்துல சாத்தான் வந்து புதுசு புதுசா தினுசாலாம் யோசனையை கொடுத்து புத்தியை கொடுத்து ஜனங்களை கெடுத்து, நாளைக்கு அந்த பெண்ணை அவன் விட்டுட்டு போயிட்டான்னா அப்ப அந்த பெண்ணை போய் இன்னொருத்தனுக்கு மனைவி விரும்பி ஏத்துக்கிட்டா தானே போய் சொல்லாட்டி என்னாச்சு? திருமணம்ங்கிற எதுக்காக செய்யறோம்? ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அவன் எதுவுமே கிளைம் பண்ண முடியாதே. நாளைக்கு விட்டுட்டு போனான்னா எனக்கு வந்து ஜீவனாம்சம் கொடு, இல்லை எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்க முடியுமா? அவனுடைய சொத்துல கிளைம் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு பிள்ளை இருக்குடா உன்னால அப்படின்னா
இப்படி எல்லாம் எதை விரும்புறாங்களோ அதை செய்யலாம். பெண்கள் போய் தம்மடிக்கிறது. நான் ஒரு நாள் மதுரை போயிட்டு வந்தோம். யாரும் தெரியல, ஆசிரியர் பேர் தான் என்கிட்ட வந்தாருன்னு நினைக்கிறேன், எங்க தெரியல. ஒரு பையனும் பொண்ணுங்க மதுரையிலேருந்து வர்ற வழியில் இங்கே தான் சக்குடி ரூட்ல நாங்கள் டீ கடை ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஓரத்துல போனோம். ஒரு இடத்துல திண்ணைன்னே நம்ம ஒரு இது இருக்கு அந்த இடத்துல. அவங்க 2 பசங்க எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு நிக்கிறாங்க. ஒரு பையன், இன்னொன்னு பார்த்தா பொண்ணு. அது 2 பேரும் தம்படிச்சுட்டு இருக்கு. எங்களுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. என்ன நம்மளாம் பழமைவாதிகள், இன்னும் ஒன்னும் புதுசா உலகம் தெரியல, நம்ம படிக்காட்டுல இருக்கிறோம். அங்கேயும் பார்த்தா அதிர்ச்சி, என்ன செய்யுது, 2 தம்படிக்குது. அவன் பையன் சீக்கிரம் அடிச்சு தூக்கி போட்டான். 2 இல்லை, அதை அப்படி ஸ்டைல அழுத்திட்டு உட்காந்துருக்கு பேண்ட்டை போட்டு. எங்கேயாவது படிக்கிறதுக்கு அப்பா அம்மா காசு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இது 2 இப்படி அலையுது தெருவில். ஊர்ல போய் உத்தம புத்திரனா 2 பேரும் அங்கே காட்சி அளிப்பாங்க. தேவனுக்கு முன்பாக இவங்க வாழாதனால அவங்க இஷ்டம் போல வாழ்றாங்க. இதுதான் பிராட்வே. உலகத்துல நிறைய ஜனங்கள் இப்படி இருக்காங்க. சிலர் இப்படி போறாங்க, ஒரு சிலர் சினிமாவுக்கு போவாங்க, ஒரு சிலர் பீச்சுக்கு போவாங்க. ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வாங்குறது, தம்மடிக்கிறது, போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறது. இப்படி உலகத்துல பலவிதமான கேட்டுக்கு, இச்சையினால் உண்டாகன கேடு உலகத்துல நிறைந்திருக்கிறது. இந்த வழியில நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வழியில் நடக்கிறாங்க. இதுதான் இடுக்கமான வழி, குறுகலான வழி. அப்ப 2 சொன்னேன். 1 இடுக்கமான வாசல், நிறைய வாசல் கிடையாது, ஒரே வாசல், அது இயேசு. இன்னொன்னு என்ன, குறுகலான வழி. அதான் என்ன, நீங்க இயேசுவை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. என்ன செய்யணும், நீங்க தொடர்ச்சியாக அவர் காட்டும் வழியிலே, அவர் நடந்த வழியிலே நடக்க வேண்டும். அப்பதான் நீங்க எங்க போக முடியும், பிதாவை அடைய முடியும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். இதைத்தான் அவர்கிட்ட சொல்றாரு, அநேகம் பேர் இதில் நடக்க முடியாது. there are few who find it. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவர் சொன்ன வழியில நடந்தாங்கன்னா அவங்க தான் அந்த வழியை கண்டுபிடிச்சவங்க. இன்னைக்கு வாசல்ல கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வழியை கண்டுபிடிக்காம தடுமாறுறாங்க. நிறைய பேர் இயேசு ஆண்டவரை ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எப்படியும் வாழலாம், அவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏமாத்துறாங்க. உலகத்தார போலவே செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு வேணும்னு ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், மன்னிச்சார். ஆனா அதுக்கு பின்பாடி அந்த குறுகலான வழியில நடக்கல. விளங்கிட்டீங்களா? வாசல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க இயேசுதான் வழிட்டு, ஆனா அதுக்கு பின்னாடி அந்த வழியில நடக்கல. குறுகலான அந்த வழியை விட்டு விட்டு இயேசுவை தேவன் என்றும் என் ரட்சகர் என்று சொல்லிட்டும் கூட இன்னும் விசாலமான வழியிலே நடக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவன் நீ கற்பனைகளை கை கொண்டு நடந்தாதான், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனெல்லாம் அதுல பிரவேசிக்கவே முடியாது. யாரெல்லாம் என்னுடைய கட்டளையில் ஏற்று அதன்படி செய்றீங்களோ அவங்கதான் நீங்க என்ன செய்ய முடியும், அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப நீ வாசல்ல நுழைஞ்சாலும் பிதாவை சென்றடைய அந்த வழியையும் பின்பற்ற வேண்டும். நீ வழியை விட்டுட்டு வாசல்ல மட்டும் நுழைஞ்சா பத்தாது, பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றா பத்தாது. அதுக்கு வேண்டியது கிருபைதான், இலவசமா தான் பெற்றுக்கிட்டோம். ஆனா தொடர்ந்து அந்த வழியில நடக்கிறதுக்கும் கிருபை வேண்டி இருக்கு. அதான் என்ன சொல்றேன், உதவி. அதையும் தேவன் தர்றாரு. அவர்கிட்ட கேட்டாதான் தருவார், அவர்கிட்ட கேட்டாதான் தருவார். சரி பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அடுத்து வாசிங்க. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நீரே வழி. ஒரு பாட்டுக்கு தெரியுமா, ஜெபத்தோட்ட பாட்டு. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். நமக்கு தெரியும், நல்ல பாட்டு இல்ல? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா அருமையான வரிகள் உணர்ந்து பாடியிருக்கார். அவர்தான் வழி. சரி, இப்ப அவரை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன, அவர்தான் சத்தியம். சத்தியம்னா என்ன? சத்தியம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், அந்த பைபிள் தான் சத்தியம் நினைக்கிறோம், அல்லது எழுதப்பட்ட கட்டளைகள் வசனம் தான் சத்தியம் நினைக்கிறோம். வசனமும் சத்தியம் தான். ஆனா சத்தியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரியாலிட்டின்னு அர்த்தம், உண்மை. சத்தியம்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல ட்ரூத் அப்படின்னு போட்டு. ட்ரூத்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ட்ரூத்னா என்ன அர்த்தம்? உண்மை. இப்ப ஏதாவது ஒரு
ஆளை பிடிக்கிறாங்க, ஏதாவது தப்புன்னு சொன்னா உண்மையை சொல்லு அப்படி என்ன சொல்லுவான்? கோர்ட்ல போனோன்னு சாட்சி சொல்லணும்னா ஒரு புத்தகத்தை வச்சு என்ன சொல்லுவாங்க? நான் சொல்லுவது அனைத்தும் உண்மை. சத்தியம். சத்தியம் என்ன சொல்லுவாங்க? சத்தியம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையை சொல்லுன்னு அர்த்தம். நான் சொல்றதெல்லாம் உண்மை அல்லது சத்தியம். சரி, அப்ப இந்த இடத்துல அந்த அர்த்தத்துல பாருங்க, நானே சத்தியம் அப்படின்னா ஏசு என்ன சொல்றாரு? அவர்தான் உண்மை அப்படிங்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்ககிட்ட எல்லாம் உண்மை இல்லை அப்படிதான் அர்த்தம். உண்மைன்னு என்ன அர்த்தம்னா அவர் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருந்தார். தட் இஸ் ரியாலிட்டின்னு அர்த்தம். ரியாலிட்டி, நடந்தது என்னவோ அதை சொன்னால் அது உண்மை, அதுதான் சத்தியம். அதை மாத்தி சொன்னா அது என்னது? பொய், உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதுல உண்மை இல்லை. அப்ப இயேசு ஆண்டவர் வந்து உள்ள எப்படி இருந்தாரோ அப்படியே வெளியே இருந்தார். நானே சத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவனுடைய அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவரில் நிறைவேறியது. தேவனுடைய வார்த்தை எல்லாம் அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அதனாலதான் நானே சத்தியம்னார். அவர் பிளாத்து விட்ட நானே சத்தியம்னா அவர் சத்தியமாவது என்ன ஏன்டார்? அவருக்கு தெரியாது. சத்தியம்னா என்ன? சத்தியம் பண்றதுக்கு பேர் தான் சத்தியமா? இல்ல இதுதான் சத்திய வேதம்னு சொல்றான், கரெக்ட் தான். ஆனா சத்தியம் என்பது என்னன்னா உள்ள எப்படி இருக்குமோ அப்படியே வெளியும் நடந்தது என்னவோ அதை நடந்ததாகவே சொல்வதுக்கு பேர் தான் உண்மை. மாற்றி சொன்னா அது உண்மை அல்ல, அது பொய். அப்ப இயேசு ஆண்டவர் நானே சத்தியம் சொன்னார்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் அவரில் மாம்சமானது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல முதல்ல வாசிங்க. சாரி, யோவான் எழுதின சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்துல முதல்ல இருந்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே எல்லாமே உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்ப பாருங்க, லைஃப், வார்த்தை மாம்சமானது அங்க எழுதிருக்கு. அதுக்கடுத்து வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொன்னார் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். 3 வார்த்தை சொன்னார். இப்ப நானே வழி அப்படின்னா முதல்ல வந்து நம்ம என்ன சொன்னோம்? இயேசு நானே வாசல்னாரு. அது எங்க இருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. பாருங்க, யோவான் 10ல என்ன இருக்கு? அதுல 9ஆவது வசனம் வாசிங்க. நானே வாசல். நானே வாசல். இங்க என்ன சொல்றாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே. ஒருத்தர் படிச்சாங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. எனக்கு ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு தந்தது இயேசு. எனக்கு வாழ்க்கையில மாதிரியா இருக்கிறது இயேசு. எனக்கு பாவம் செய்யாது வாழ்வதற்கு உதவி செய்கிறவர் இயேசு. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு. அப்ப வழியும் அவர்தான், சத்தியமும் அவர்தான், ஜீவனும் அவர்தான், வாசலும் அவர்தான். I am the door, I am the way, I am the truth, I am the life. அப்ப அருமையானவர்களே, நம்ம இதை விளங்கிக் கொள்ளணும்னா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே சத்தியம் அப்படின்னா அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. பேதுரு நிருபத்தில் எழுதுறாரு, அவருடைய வாயில் என்ன காணப்படல? வஞ்சனைன்னா என்ன? கொஞ்சம் மாத்தி பேசுறது, கொஞ்சம் கூட்டி குறைச்சு பேசுறது, அப்படி இல்லவே. அவர் உண்மையை உண்மையாக வாழ்ந்தார். தேவனுடைய வார்த்தை எல்லாம் அவரிடத்தில் மாம்சமானது அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தையாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறிவிட்டால் வார்த்தை மாம்சமாயிடுச்சுன்னு சொல்றோம். சரியா? வார்த்தை பாருங்க, இயேசு மெசியா வருவார் அப்படிங்கிறது என்னது? வார்த்தை. தேவன் சொன்னார் மெசியா வருவார். எல்லா ஜனங்களுமே அறிந்திருந்தார் மெசியான்னு ஒருத்தர் வருவார். அந்த சமாரிய ஸ்திரீ கூட சொன்னார் யோவான் 4ஆவது அதிகாரத்துல, மெசியா வருவார், அவர் அப்பொழுது நான் எல்லாவற்றையும் விளக்கி சொல்வார்னு சொல்லிட்டு. அப்ப மேசியா வந்தார் அப்படின்னா இப்ப என்ன ஆயிடுச்சு? வருவார் என்ற வார்த்தை இப்பொழுது நிறைவேறி விட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு அப்படின்னா வார்த்தை செயலாக்கம் பெற்று விட்டது. It has now become deed. வார்த்தை என்பது இப்பொழுது நடைமுறையிலே நிறைவேறின உடனே வார்த்தை மாம்சமாகிவிட்டது. ஓகே, இப்ப
ஆண்டவராய் இயேசுவை நாம் விசுவாசித்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வாசலில் நுழைந்து விட்டோம். ஏன்னா நானே வழி, நானே வாசல்ங்கிற வாசலை நுழைந்து விட்டோம். ஐ அம் தி கேட். கேட்னாலும் டோர்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? அவரே வாசல் நுழைஞ்சிட்டோம். அதுக்கு பின்னாடி ஐ ஆம் த வே அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் வழி, என் மூலமாக அல்லாம நீ பிதாவின் இடத்துல வரவே முடியாது. அதானே சொன்னார் யோவான் 14 அடுத்த வருஷத்துல என்ன வச்சோம்? என்னை அல்லாமல், என் மூலமாக அல்லாமல் நீங்க பிதாவின் இடத்துல ஒருவனு வரவே முடியாது. அப்ப நம்ம அந்த வழியிலேயே நடக்கணும். நடந்தோம்னா ஐ ஆம் த லைஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே ஜீவன் அப்படின்னா அவருக்குள் ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் உலகத்துக்கு ஒளியா இருந்தது. அவர் இருளிலே பிரகாசித்தார். இருளானது அவரை கவ்விக்கொள்ளவில்லை. இருள்னா என்ன? பாவம். ஒளினா என்ன? ஒளிங்கிற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே கூட இங்க ஷேர் பண்ணிருக்கேன். ஒண்ணு அன்பு. அன்புங்கிறது ஒளி, வெறுப்புங்கிறது இருள். நீதிங்கிறது ஒளி, பாவம்ங்கிறது இருள். அப்ப இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீதிக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம், அன்புக்கும் வெறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? தண்டனைக்கும் மன்னிப்புக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஒரு மனுஷன் வந்து இருள்ல இருக்கிறான்னா அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் வெறுப்புள்ளவனா இருக்கிறான், அவன் கசப்புள்ளவனா இருக்கிறான், அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, அவனுக்குள்ள வந்து இருதயத்துல துக்கம், கவலை, கண்ணீர், அவன் இருள்ல இருக்கிறான். ஆனா ஒரு மனுஷன் வந்து சமாதானத்தோடு இருக்கிறான். நான் பிரதர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நல்லா ஒற்றுமையா இருக்கீங்களா? ஒற்றுமையா இருக்கும், சமாதானமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அடுத்து நான் இன்னி பல மாசங்கள் கழிச்சு வந்தா போதும், எனக்கு வேலை இல்லை. நான் நிறைய இடங்கள்ல வேலை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென்காசியில் உள்ள யோவான் பிரதர் தெரியும், உங்க ஊர்ல சம்பந்தம் போட்டவர் ஃபோன் பண்ணார். பிரதர் நாங்க நல்லா இருக்கோம் பிரதர், சந்தோஷமா இருக்கு. இதை சொல்றதுக்காக ஃபோன் பண்ணார். சபையில் எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறாங்க, நான் நல்லா இருக்கோம் பிரதர், சந்தோஷம், வெரி குட். அங்கே எனக்கு வேலை இல்லை. இப்ப யாருக்கு வந்து வைத்தியம் தேவை? நோயாளிக்கு தான். எல்லாரும் சுகமாயிட்டா டாக்டருக்கு என்ன வேலை இருக்கு? அது மாதிரி தான். அருமையானவர்களே, நீங்க எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஒற்றுமையா இருக்கீங்க, ஐக்கியமா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நம்ம போக வேண்டிய வழி ரொம்ப இருக்கு. நாம இப்ப வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அவரால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வழியிலே நம்ம நடக்கிறோம். ஆனால் அடைய வேண்டிய இலக்கை நம்ம இன்னும் அடையலை. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வழியை கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் வழி. இப்ப அங்க நுழைஞ்சாச்சு அந்த கேட்ல. ஆனா போக வேண்டிய இலக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க, ரோமருக்கு எழுதிய நிருபத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அப்படின்னா, நம்ம இங்க பார்த்தோமே யாத்திராகமம் 34:6 அவருடைய சாயல் என்ன? மனதுருக்கம் உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன், தயை நிறைந்த தேவன். அவர் அன்பாகவே இருக்கிறார். யோவான் எழுதின நிருபத்துல பூரா பார்த்தீங்கன்னா காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்ப அன்பு, அவர் ஒளியில் இருக்கிறார். பாருங்க, தேவன் வந்து இந்த பூமியில ஆண்டவர் வாழ்ந்த பொழுது அவர் அன்பாகவே இருந்தார். அவர் பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார். அவர் தயை நிறைந்தவராக இருந்தார். அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். அவரால் எல்லாரையும் மன்னிக்க முடிஞ்சு. அவர் மறுதளிச்சு போனவரை கூட அவர் மேல் இரக்கமா தான் இருந்தார். அவரை தண்டிக்க வேண்டும்னு சொல்லல. அதே மாதிரிக்க அவரை காட்டி கொடுத்தவர், அவரை மறுதளித்தவர், அவரை விட்டு ஓடி போனவர்கள் எல்லாரையும் அவர் நேசித்தார். அவரை குறித்து எழுதியிருக்கு யோவான் 13ஆம் அதிகாரத்துல, முடிவு பரியந்தம் அன்பு இருந்தார். முடிவு பரியந்தம் அன்பு இருந்தார். பாருங்க, நம்ம ஒரு கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல. அவர்களிடத்துல ஏதாவது ஒரு குற்றம் குறை கண்டுபிடிச்சோன்னா நம்ம மனசு அப்படியே சுருங்கிடு. அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அப்படி ஏன் இருக்காங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தபடி அவர் நடக்கல, அல்லது நமக்கு உதவி செய்யலை, அல்லது நம்மளை விசாரிக்கல, இருக்காங்க. அப்படின்னா என்ன?
ஒரு பக்கம் வந்து அன்பு, சரி என் பிள்ளைகளை கிட்ட நல்லா இருக்கட்டும்னு, இன்னொரு பக்கம் நல்லா இருக்கான் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறானே, நம்ம மேல அக்கறை இல்லையே, நம்மளை விசாரிக்கலையே, நம்மளை வந்து பார்க்கலையே, அப்படிலாம் பெற்றோர்களுக்கு சில ஏக்கம். பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தாய் தகப்பனை குறித்து சில விதமான குறை சொல்லுதற்கு. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து இன்னும் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம். பிதாவினுடைய சமூகத்தில் அங்கே தேவனிடத்துல முறுமுறுப்பு இல்லை, குறை சொல்லுதல் இல்லை. அங்கே எப்பொழுதும் அன்பு, சந்தோஷம், சமாதானம். பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் அரசாளக்கூடிய இடத்துல அல்லது தேவனை அடைஞ்சிட்டோம்னா அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, இலைப்பாறுதலான ஒரு வாக்கு. அதை நம்ம இந்த பூமியிலே அனுபவிக்க முடியுங்கிறது தான் தேவனுடைய வாக்கு தத்துவம். ரோமர் 14:17 என்ன வாசிக்கிறோம்? பரலோக ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்பது அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரஜை ஆகிட்டா, தேவனுடைய சாயலை எவ்வளவுக்கு அடையிறோமோ அவ்வளவுக்கு அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். அது மட்டும் கிடையாது, பொருள் ஆசை உள்ளவங்களா நம்ம இருக்க மாட்டோம். நம்முடைய பொருளையே இன்னொருவர் வந்து எடுத்துக்கொண்டாலும் அல்லது எடுத்துக்கொள்ள நினைத்தாலும், ஆண்டவரே அவங்க அறியாம செய்யறாங்க, அவங்கள மன்னிங்க, நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்கள், அவங்கள நம்மளால நேசிக்க முடியல. அப்ப ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ, அவர் தனக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களையும் மன்னித்தார். நம்மெல்லாம் அவருக்கு விரோதம் பாவம் செய்யணும்னா அவருடைய கட்டளையில தான் மீறி இருப்போம். நேரடியாக அவருக்கு ஒண்ணும் செய்யல. ஆனால் அவரை காட்டி கொடுத்தார்கள், தெரியாது என்று சொன்னார்கள். அவரை காசு வாங்கிட்டு காட்டி கொடுத்தார்கள். அவரை கல்லால் எறிந்து கொல்ல வந்தார்கள். மேல மலையிலிருந்து தள்ளிவிட வந்தார்கள் இல்லையா? அவரை சிலுவையில் அறிந்து கொன்றார்கள். இப்படியெல்லாம் நேரடியாகவே அவருக்கு சரீரத்துக்கு விரோதமாக எழும்பினவர்கள், அவருக்கு விரோதமாக அவரை பிசாசின் மகன் என்று, பிசாசுகளின் தலைவன் என்று பொய்யாக குற்றம் சாட்டினவர்கள், அவர் தேவன் என்று குமாரன் என்று சொன்னபடியினால நீ என்ன தேவனுக்கு சமமாக நீ உன்னை கருதுகிறாய் என்று சொல்லி அவரை கொல்ல நினைத்தவர்கள், பொய்யாய் குற்றம் சாட்டினவர்கள், இவர்களை எல்லாம் கூட அவரால் மன்னிக்க முடியல. நம்மளால முடியல. அப்ப எத்தனை பேர் அழைத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் அவர் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு, இயேசுவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாமும் மாற வேண்டும், நற்குணசாலிகளாய் மாற வேண்டும், அவரை போல இரக்கமுள்ளவர்களாய், அவரை போல மன்னிக்கிறவர்களாய், அவரை போல பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய், நேசிக்கிறவர்களாய், பாவம் செய்யாதவர்களாய். இயேசு ஆண்டவரை பாடி இச்சையினால யாராலும் சோதிக்க முடியுமா? முடியாது. அவர் சிறிய இடத்துல பேசுறது குறித்து ஆச்சரியப்பட்டார்னு. அதே மாதிரி பண விஷயத்துல அவர் எந்த பணத்தையும் அவர் வச்சுக்கிடவே இல்லை. பணமே அவர் வச்சுக்கிட்டது கிடையாது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க, நமக்கு வந்து சொந்த வீடு இருந்தா கூட அடுத்த வீட்டுக்காரர் நல்ல பெரிய வீடா கட்டியிருக்கேன், நம்ம ஒரு சின்ன வீடா. நீங்க வண்டி வச்சிருந்தா கூட அவர் நல்ல பெரிய வண்டியை வச்சிருக்காரு, நான் சின்ன வண்டியா வச்சிருக்கேன். அவருக்கு பைக் வச்சிருக்காரு, நான் வந்து டிவிஎஸ் 50 தான் வச்சிருக்கேன். எப்படி நீங்க நினைக்கிறது இல்லையா? ஏன்னா நம்ம ஒவ்வொருவரோடு ஒரு ஒப்பிட்டு பார்த்து இன்னும் நமக்கு எனக்கு வேணும்னு இருக்கிறோம். ஆண்டவரை ஒரு காலம் வேணும்னு சொல்லவே இல்லை. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே மேல்னு சொன்னாரு. நம்ம எல்லாரும் அந்த உயரிய லக்க அடையணுங்கிறதா பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். இயேசு இந்த பூமியில எப்படி இருந்தாரோ அதே போல மன்னிக்கணும், அதே போல அன்பு செலுத்தணும், அதே போல இரக்கமுள்ளவர்களா இருக்கணும், அதே போல இளைப்பாறுதலா இருக்கணும். அவர் இளைப்பாறுதல் உள்ளவரா இருந்தார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னார். அவருக்கு விரோதமாக எவ்வளவோ பாவம் செஞ்சாங்க, ஆனா அவரால் சமாதானமா இருக்க முடிஞ்சது, மன்னிக்க முடிஞ்சது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் தனக்கானதையே தேடல. எனக்கு போதும்பா, எனக்கு ஒரு குறைவில்லை, அப்படி இருக்கவே இல்லை. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி அலைந்தார், அற்புதம் செய்தார். பாருங்க, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 10வது அதிகாரத்துல 38வது வசனம் வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திருந்தார். பாருங்க, இயேசு ஆண்டவர் வந்து பாவம் செய்யாதவராக மட்டும் இல்ல. நம்ம எல்லாரும் இப்ப பாவம் செய்யாம வாழணும்னு பிரயாசப்படுறோம், நல்லது. செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம், நல்லது. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப இந்த இயேசுவை போல நம்மளும் மாறணும். நாம வந்து பாவம் செய்யாம வாழ்ந்தால் மட்டும் போதாது. நம்முடைய லட்சியம் நம்ம எப்படி மாறணும்? இயேசுவை போல மாறணும். இயேசு எப்படி இருந்தாராம்?
நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாருக்கு எதை கொடுக்கலாம், யாருக்கு சுகம் கொடுக்கலாம், யாருக்கு பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கலாம், யாருக்கு சத்தியத்தை சொல்லி இதோ தேவனுடைய வார்த்தையை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணினார். நீங்க பிரசங்கம் பண்ணாட்டா பரவாயில்ல, ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8:12. விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு சிறியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியே இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். பாருங்க, அந்த பெண்ணை அவங்க எல்லாம் தண்டிக்கணும்னு கல்லால் எடுத்து கொள்ள வந்தாங்க. ஏன்னா மோசையினுடைய சட்டம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா சட்டம் தண்டனையை தான் கொடுக்கும், மன்னிப்பை தராது. சட்டம் வந்து தண்டனை கொடுக்கும். ஏசு ஆண்டவர் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கினதோடு இல்லாம நீ போ, இனிமே பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு ஒளியார்கள், என்னை பின்பற்றி நடந்தால் நீங்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பீர்கள். அந்த ஜீவ ஒளி அது தேவனுடைய ஜீவன், அது அவருக்குள்ள இருக்கு. அந்த ஜீவனை நான் உங்களுக்கு தர்றேங்கிறார். ஐ வில் கிவ் இட்டர்னல் லைஃப், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். அப்ப நித்திய ஜீவன் அவர்கிட்ட இருக்க போய் தான் கொடுக்குறாரு. அந்த ஜீவனை நாம் அடைய வேண்டும் சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, நானே ஜீவன் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்க என்னை பின்பற்றி நடந்தீங்கன்னா, என்னுடைய வழியில நீங்கள் நடந்தீங்கன்னா, நீங்கள் இப்படிதான் மன்னிக்கிறவர்களா இருப்பீங்க. தண்டிக்கிறவர்களாய் அல்ல, மன்னிக்கிறவர்களா. அவர் குற்றவாளியான குற்றவாளி தான், அதான் கையங்களமா பிடிச்சு வந்துட்டாங்களே. சட்டம் என்ன சொல்லுகிறது, தண்டிக்கணும்னு சொல்லுது. அவங்க தண்டிக்கணும்னு சொன்னாங்க. ஏசாண்டவர்னு சொன்னாரு, நீ போ, இனிமே பாவம். அவர் மன்னிக்கிறவரா இருந்தார். சட்டம் தண்டிக்க சொல்லுகிறது, இயேசு மன்னித்து விட்டு விட்டார். ஓ, இனிமே செய்யாதேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இப்படிலாம் சத்தியத்தை கேட்கும்போது நம்மளும் அப்படிதான் இருப்போம்னு நினைக்கிறோம். எல்லாருமே தலையாட்டுறோம். என்ன அர்த்தம், நான் அப்படிதான் நடக்க விரும்புறேன், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, என்னிடத்துல வேசித்தனம், விபச்சார, காம விகார பாவங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட பழக்க வழக்கம் எதுவும் என்கிட்ட இருக்கக்கூடாது, நான் சத்தியத்தின்படி வாழணும். அதனால இங்க வந்து உட்காந்துருக்கோம். இல்லாட்டா நேரம் டிவிக்கு பக்கத்திலேயே சினிமா கொட்டையில இருக்கலாம், அல்லது எங்கேயாவது இருக்கலாம். நம்ம அதை இந்த வழியில் நடக்கணும் தான் விரும்புறோம். ஆனா அது நம்மளால முடியாது. ஏன் முடியாது? ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் உங்களால ஒன்று செய்ய முடியாது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. ரோமர் 9:16 வாசிங்க. ரோமர் 9. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல. நீங்க விரும்புறீங்க. இப்ப யாராவது விரும்பலையா சொல்லுங்க. நான் வந்து இந்த பூமியில பாவம் செய்யத்தான் விரும்புறேன், நீதியா வாழ விரும்பல. யாராவது சொல்லுவோமா? சொல்லுவீங்களா? சொல்லணும்னா இங்க வந்து உட்கார மாட்டோம். ஒருவேளை இன்னும் இருந்தா அவங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். வழியை கண்டுபிடிச்சவங்க, வாசலுக்கு நுழைஞ்சவங்க அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் முடியல. முறுமுறுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், முறுமுறுத்துறேன். புறங்கூறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புறங்கூறுகிறேன். யாரையும் குற்றப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், குற்றப்படுத்துகிறேன். யாருடைய மனசு நோகும்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுகிறேன். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்படுறேன். அசுத்தமான சிந்தைகளுக்கு என் இடத்துல, என் கற்பனையில கூட நான் அப்படி நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் நினைச்சிடுறேன். உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துடுறேன். ஒரு மனுஷனோடு கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் வாக்குவாதம் பண்ணிடுறேன். ஐயோ எனக்கு முடியலையே அப்படின்னு யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு குறித்த ரோமர் 7 எழுதி பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி இருந்தார். 7வது அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனா இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி
நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கிறேன். அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். 100% நான் இயேசுவை போல இன்னொரு இயேசுவாக இந்த பூமியில வாழன்னு நான் நினைக்கிறேன். பவுல் சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். ஆனாலும் நான் எடுக்கிற இந்த தீர்மானத்துக்கு விரோதமாக பாருங்க, புருஷனுக்கு கீழ்ப்படியணும், இனிமே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், மனைவியின் இடத்துல நான் அன்பு கூறணும் அப்படின்னு நினைக்கிறோம். தீர்மானம் எடுத்துட்டு போறோம். வீட்டுல ஒண்ணு மறுபடியும் வழக்கமான சண்டை வந்துடுது, வாக்குவாதம் வந்துடுது. புருஷனுக்கு மனைவியில் கீழ்ப்படுகிறது இல்லை, அல்லது மனைவிமார் இடத்துல புருஷர்கள் அன்பா இருந்து அவர்கள் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அதை மன்னிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள அசிங்கப்படுத்தாம அவங்கள நேசிச்சு அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நல்ல ஒரு மனைவியாக கொண்டு வர்றதுக்கு புருஷனுக்கு திராணி இல்லை. அல்லது புருஷன் செய்யக்கூடிய தப்பிதங்களை எல்லாம் அவருக்கு ஞானமாக நடந்து கீழ்ப்படிஞ்சு அவங்கள ஆதாயம் பண்றதுக்கான ஞானம் மனைவிக்கு இல்லை. நான் விரும்புறேன், ஆனா என்னால முடியல. நான் விரும்பாதையே செஞ்சிடறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன், கீழ்ப்படியாம நினைக்கிறேன், கீழ்ப்படியாம நடந்துடுறேன். வாயை திறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், வாக்குவாதம் பண்ணிடுறேன். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்படுறேன். ஐயோ, நான் விரும்புறதே செய்யாம விரும்பாததையே நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா நான் அல்ல. அப்படின்னா மனதார நான் இதை செய்யல, நான் விரும்பாததையே செஞ்சிடறேன். யார் என்னை விடுதலை ஆக்கலாம்? அவருடைய இருதயம் தேவனை நோக்கி கதறுகிறது. நான் அல்ல, இது நானே அல்ல, நான் விரும்புறதே வேற, ஆனா என்னால முடியல. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? அடுத்து வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஏன்னா நான் இந்த சரீரத்துல இருக்கிறதுனாலதான் நான் இப்படி செஞ்சிடறேன். இதுல சாவுக்கு ஏதுவான பாவம் நிறைந்து இருக்கிறது. ஆனபடினால நான் விரும்புற நன்மையை செய்யாம நான் விரும்பாத செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற செயல்களையே நான் செஞ்சிடறேன். அப்புறம் எனக்கு வெட்கமா இருக்கு, துக்கமா இருக்கு, சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. ஐயோ, நான் இப்படி செஞ்சுட்டேனே நினைக்கிறேன். நம்ம செஞ்சதை வெளியில சொல்றதுக்கே வெட்கமா இருக்கு. அடுத்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா, இயேசுவை வழியில பின்பற்றியாச்சுன்னா எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அது மட்டுமல்ல, இப்படி நான் கதறும் போது தேவன் என்ன செய்யறாரு? தேவன் இரக்கமாய் இருந்து அந்த பாவத்தில் விழுந்துடாதபடி கிருபையும் தேவன் என்ன செய்யறார்? நமக்கு தருகிறார். அதான் யூதா 24 எழுதியிருக்கு. வாசிங்க. யூதா 24 வசனம் என்ன எழுதியிருக்கு? மாம்சத்தால் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அப்ப அவர் தான் நம்மளை காக்கணும். அவர் காக்கலைன்னா நம்மளால முடியாது. இப்ப இயேசுவை அறிந்து கொண்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அவருடைய வழியை நாம் அறிந்து கொண்டோம், அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா முடியல. இப்பொழுது இயேசுவே எங்களை ரட்சிங்கன்னு சொல்றோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கின இயேசு ஆண்டவரால இப்பொழுது எதுல இருந்து விடுதலை ஆக்க முடியும்? பாவம் செய்யாதபடி காக்கவும் முடியும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? கிருபை. இரக்கமாய் தேவன் நம்மளை மன்னித்தாரு, அதுக்கு பேர் என்னதான்? கிருபை. பாவம் செய்யாதபடி காக்குறாரு, அதுக்கு பேர் என்னன்னா தேவன் பாவத்தில் விழாதபடி காக்கும்படி உதவி செய்கிறார். பலகீனமா இருக்கக்கூடிய நம்ம ஆவியில ஒரு பலனை தருகிறார், சகிப்பு தன்மையை தருகிறார், மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை தருகிறார், பாவம் செய்யாதபடி வாழ உதவி செய்கிறார். அந்த உதவிக்கு பேர் என்னது? கிருபை. அப்ப முதல்ல ஒரு கிருபையை பெற்றோம், அது பாவ மன்னிப்பு, அது இரக்கம், அது கிருபை. கிருபை மேல இன்னொரு கிருபையும் பெறோம், அது என்னது? பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கு, விழுந்து விடாதபடி காக்குறதுக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் ஜெபம் சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னார்? சோதனையில் விழாதபடி எங்களை தீமையிலிருந்து ரட்சியும் என்று ஜெபிக்க சொன்னார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எதை கேட்கணும்? இப்ப நம்ம
கிருபை கேட்கணும். ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்க, எங்களால முடியல, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப தாழ்மை உள்ளவர்கள் எதை உணர்ந்து கொள்வார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களின்படி ரட்சிப்பு கிடையாது, நான் செய்யற பாவ புண்ணியங்களின்படி எனக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனாலும் தேவனே, உம்மை பின்தொடர்ந்து உம்மிடத்துல கேட்கிறவர்களுக்கு நீர் கிருபையை தந்து பாவத்தில் விழாதபடி காக்க முடியும். அதுதான் நம்ம ரோமர் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ரோமர் 6:14 வாசிங்க. நம்ம பாவம் நம்மளை மேற்கொள்ளாம இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிருபை. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படி இருந்ததுன்னா பாவம் உங்களை மேற்கொண்டுரும். ஏன்? அது சட்டம் தான், அது உதவி செய்யாது, அது ஹெல்மெட்டை தராது. ஹெல்மெட் போடணும்னு தான் சொல்லும், காசு வந்து ஹெல்மெட் வாங்க உதவி செய்யாது. ஆனால் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் தேவனுடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கும் பொழுது தேவனே என்ன செய்றார்? ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு இப்பவும் சொல்றாரு, அதை மாத்தல. ஆனால் அந்த ஹெல்மெட் வாங்குறதுக்கான காசையும் அவர் என்ன செய்றாரு? தருகிறார். பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கான உதவியும் செய்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப இந்த 2வது கிருபை இருக்கிறதே, கிருபையின் மேல் கிருபை, அந்த கிருபை எப்படி கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? இது இலவசம் தான். ஆனா யாருக்கு கிடைக்கும்னா அதுல கண்டிஷன் இருக்கு. முதல்ல உள்ளதுக்கு கண்டிஷன் கிடையாது. அதாவது வாசல்ல நுழையிறதுக்கு விலைக்கரையும் கிடையாது. விசுவாசம், இரக்கம். நம்ம விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட வர்றோம், இனிமே நான் பாவம் செய்யாது வாழ்றேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஓகே, உன் பாவத்தின் தண்டனை எல்லாம் மன்னிக்கப்பட்டு முடிஞ்சு வச்சு வாசல் நுழைஞ்சாச்சு. வழியில போகும்போது நடக்க முடியல, இதுதான் வழின்னு தெரியுது, ஆனால் என்னால முடியவில்லை. பிரமாணங்கள் தெரியுது, கீழ்ப்படிய முடியல. தீர்மானம் எடுக்கிறேன், தோத்து போறேன். அப்ப நான் விழாம வாழணும்னு நினைச்சு எனக்கு உதவி வேண்டி, நான் தடுமாறுறேன், பசி, பலன் இல்ல, இந்த கொஞ்சம் சோறு சாப்பிட்டு நட. இதுதான் உதவி. பாருங்க, இங்க நம்ம எபிரேயர்கள் நிறுவனம் 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:16. இந்த கிருபையை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் அப்படின்னா, help in time of need. தேவை இருக்கும்போது, எனக்கு பணம் தேவை, இப்ப பணத்தை தேவன் தருகிறார். திருடாதபடி தேவன் என்னை காக்கிறார். எனக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை, எனக்கு சரீரத்துல பலன் இல்லை, தேவன் பலத்தை தருகிறார், எனக்கு உதவியை தருகிறார். அப்ப பாவம் செய்யாதபடிக்கு என்னை காப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்கிறாரு. அந்த ஏற்ற வேலையில எனக்கு தேவை இருக்கும்போது என் தேவையை சந்தித்து நான் பாவத்தில் விழுந்து விடாதபடி காக்கிறாரு. அதுக்கு பேரு தான் கிருபை. அதான் இங்க எழுதியிருப்பாங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கூடாது. தைரியமாய் நீ கிருபாசன தண்டையில சேரு. அதான் வராது, நீ கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. நீ உனக்கு பலன் இல்லாத பொழுது, ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க, ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்துருவேன் போலதற்கு, இப்ப கோபத்துல விழுந்துருவேன் போலதற்கு அப்படின்னா, இந்த டைம் ஆஃப் நீட் அப்படின்னா அந்த நேரத்தில் தானே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே என்னால இப்ப மன்னிக்க முடியல, ஆண்டவரே என்னால கோபப்படாம இருக்க முடியல, எனக்கு பலன் தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளு. உனக்கு கிருபையை தேவன் தருவார். தாழ்மை உள்ளவர்கள் தான் கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க, சுய போலி கௌரவம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேடு, அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீ ஏன் போட்டிருக்கு? இதை செஞ்சா தான் அது கிடைக்கும். கண்டிஷன். அப்ப இந்த கிருபைக்கு நாம நம்மளை தாழ்த்தி கேட்கணும். அதுக்கடுத்து இன்னொரு வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் பாருங்க, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு. அப்ப பலவீனமான நேரத்துல தேவன் பலன் தருகிறார் அல்லவா? எதுக்கு? நான் பலவீனனாக இருந்து செய்ய முடியாத செய்யும்படிக்கு எனக்கு பலனை தந்து உதவி செய்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ளாது, நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கு பேர் என்ன? பலவீனத்துல அவருடைய பலனை நமக்கு தருகிறாரு. அதுக்கு பேர் என்னது? கிருபை. அப்ப இதையும் எப்பதான் எப்படிதான் கிடைக்கும்? கேட்டாதான், ஆண்டவரே நான் பலவீனனா இருக்கிறேன், என்னால் எதை செய்ய முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி எனக்கு உதவி செய்யுங்க. அண்ணன்
2 கிருபை பற்றி சொன்னேன். கிருபையின் மேல் ஒரு கிருபை தேவனுடைய இரக்கம், 2வது கிருபை தேவனுடைய உதவி, தேவனுடைய பலன். அப்ப இயேசு ஆண்டவர் தான் 2யுமே தர்றார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா தான் வந்தது. சத்தியம் என்பது என்னன்னு சொன்னேன், உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கு, எந்த மாய்மாலும் கிடையாது. உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அது பேசுகிறோம், என்ன பேசுகிறோமோ அதை நினைக்கிறோம். மூடி மறைக்கிறதுக்கான வேலையே இல்லை. நடந்ததே நடந்ததுன்னு சொல்றோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்றோம். வஞ்சகம் இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசு வாழ்ந்தவர். அந்த ஜீவன் எனக்கு இயேசு தர வல்லவரா இருக்கிறார். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அதுக்கு பேர் என்னது? கெட்டிக்காரனும் பொய்யும் புரட்டும் தக்குமுக்கு திக்கத்தாலும் அது 8 நாள்ல தெரிஞ்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு பொய் சொல்லலாம், மறைச்சிடலாம், ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு இது எல்லாருக்கும் வெளியிறக்க மாட்டேன். ரொம்ப நிரந்தரமா மூடி மறைக்க முடியாது. பாவத்தை அதே மாதிரி தான் மறைஞ்சு செஞ்சிடலாம், ஆனால் அது ஒரு நாள் வெளியிறக்கும். அதனால இங்க வெளியாறக்கப்படாத ரகசியம் இல்லைன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு மறைஞ்சிருக்கு, இருளில மறைஞ்சிருக்கு, வெளிச்சம் வரும்போது ராத்திரில வந்து திருடிட்டு போயிடுறான். விடிஞ்சோன்னு பார்த்தா என்ன கதவு திறந்து கிடக்க, என்ன அதை காண இதை காண தெரிஞ்சு போயிடும். ஆக நாம வந்து மறைச்சு பாவத்தை செஞ்சுட்டு நீதிமான் என்று வெளியில காட்டிக்கொள்ளலாம், அதுக்கு பேரு பொய். ஆனால் நேர்மையா நடந்தோம். நீங்க ராத்திரில இந்த கட்டடத்துக்கு வந்துட்டு போறீங்க, உங்க தடம் கிடக்கு, பகல்லையும் பாக்குறோம், அது தடம் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கு. யாராவது உங்களை குற்றப்படுத்த முடியுமா? உள்ளையும் புறமும், இருட்டிலையும் சரி பகல்லையும் சரி ஒரே மாதிரி நடக்கிறீங்க. இருட்டா இருக்கு, ஒருத்தர் பார்க்க மாட்டாங்கிறதுக்காக ஒரு பாவத்தை செஞ்சு மறைக்கிறது இல்லை. நேர்மையா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், உள்ளதே உள்ளதென்று சொல்லுகிறோம். ஒருவேளை நம்ம தவறிட்டா கூட சாரி, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்றோம். இதுதான் ஒளியில் நடக்கிறது. பாவமே செய்யாது வாழ்கிற வாழ்க்கை தான் ஒளியில் வாழ்கிற வாழ்க்கைன்னா நம்மளால முடியாது. அது இயேசுதான் வாழ்ந்தார். ஆனால் பாவமே செஞ்சுட்டாலும் நேர்மையாக ஒத்துக்கொண்டு சாரி, நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு மூடி மறைக்காம இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் சத்தியம், உண்மை. அப்ப ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப சத்திய ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப உணர்வடைந்தவர்கள் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுவோம், நான் செஞ்ச தப்பு தான். அப்போதைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அது வந்து ஒருவேளை அசிங்கமா இருக்கலாம், ஆனால் நம்ம நெஞ்ச நிமிர்ந்து நட. ஏன்னா அடுத்தவனுடைய பொருள் கேட்கறாங்க, எடுத்துட்டோம். யாராவது கேட்டாங்க, ஆமாங்க நான் தான் எடுத்துட்டேன் தவறு, அந்தாங்க சாரி, என் பேனா நினைச்சு எடுத்துட்டு போயிட்டேன், இந்தாங்க சாரி அப்படின்னா, நீ எல்லாம் மனுஷன் இப்படி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா முடிஞ்சு வச்சு, அதோட வேலை. நம்ம வேணும்னு எடுக்கல, வேணும்னே நீங்க எடுத்திருந்தாலும் கூட நான் எடுத்தது உண்மைதான், திரும்பி கொடுத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. மனுஷர்களுக்கு முன்பாக ஒருவேளை அயோக்கியர்களாக காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக வெளிச்சத்தில் வாழ்கிறவர்கள் இளைப்பாறுதலோடு கூட வாழலாம். இளைப்பாறுதலுள்ள ஒரு வாழ்க்கை. வேறுமானவர்களே, நாம இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா அதுக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். அப்ப பாவ மன்னிப்புக்கும் தேவனுடைய கிருபை, பாவம் செய்யாது வாழ்வதற்கும் தேவனுடைய கிருபை, 2யுமே இயேசுதான் தருகிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு இது கிடைக்கல. புதிய ஏற்பாட்டுல வாழ்கிற நாம பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அதனால நம்மளுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த வழியில நட, விழுந்தாங்க எந்திரிச்சிரு, நடந்துரு, விழுந்தாங்க எந்திரிச்சிரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீனும் மன்னிச்சிரு. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவனெல்லாம் என்னிடத்துல அன்பு கூறுகிறான். என்னிடத்துல அன்பு கூறுவேன்னு சொன்னா என் கட்டளைகளை கை கொண்டு நடப்பான். அதான் அன்பு கூறுன்னு அர்த்தம். அன்பு கூறுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாம் உலகத்துல சும்மா பரிதாபப்படுறது, பச்சாத்தாபப்படுறது, ஐயோ பாவம்ங்கிறது, ஏதோ உதவி செய்யறது, அதுதான் அன்பு கூறுறது. அது மட்டும் அன்பு கூறுறதுன்னா, தேவனிடத்துல அன்பு கூறுறதுன்னா அவருடைய கற்பனைகளை கைக்கொள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எல்லாம் அதில் பிரவேசிக்க மாட்டான். இன்னைக்கு உலகத்துல நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றாங்க, இயேசுவை தான் ஆண்டவருங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. யார் பிரவேசிப்பா? அதுக்குள்ளேயே சிலர், கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களுக்குள்ளேயே சிலர் தான் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நடக்கும்னு நினைக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டாலும் எந்திரிச்சு மன்னிச்சுங்க, நான் இனிமே மனம் திரும்புறேன், இப்படி வாழ்றேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தான் தேவன் என்ன சொல்றாரு, நீங்க தான் என் பிதாவின் சித்தத்துப்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பார்னு சொன்னார். இன்னும் அருமையானவர்கள், இதெல்லாம் நம்ம புதுசான சத்தியம் கிடையாது, இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்துக்குள்ள வளரணும் அப்படின்னா
நாம இதுக்கு முன்னாடி நான் வந்து மன்னிக்க முடியாதவனா இருந்தேன், இப்ப என்னால மன்னிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பால் எச்சியில ரொம்ப விழுந்து எந்திரிச்சேன், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நான் தேறிக்கிட்டு வர்றேன். கோவப்படுறதுல தேறிக்கிட்டு வர்றேன், மன்னிக்கிறதுல தேறிக்கிட்டு வர்றேன். பண விஷயத்துல நான் உண்மையா இருக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, உங்க மகன் எவ்வளவு சம்பாதிக்கிறார்? அவரு பண விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறேன், கரெக்டா. அவர் எவ்வளவு சம்பாத்தியம் வாங்குன்னு எனக்கு தெரியும். அவர் கிட்டத்தட்ட 54,000 60,000 ரூபாய்க்கு நெருக்கி வாங்குறாரு. அவங்க மகன் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாருன்னு கேட்டேன். அவர் கல்யாணம் ஆகல, மாசம் 10,000 கரெக்டா அனுப்பிடுவார். இவர் சொல்றாரு உண்மையா இருக்கிறார். நான் மீதி என்னாச்சுன்னு கேட்டேன். அப்புறம் இந்த ஏசி வாங்கினது கொஞ்சம் பணம் கட்டுறாரு, அந்த இது வாங்கினதுக்கு ஒரு கீபோர்டு வாங்கினதுக்கு பணம் கட்டுறாரு, அதுக்கு பணம் கட்டுறாரு, சீட்டு கட்டுறாரு, அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் நீங்க கடன் வாங்கிட்டு தான் இருக்கலான்னு கேட்டேன். அவர் யோசிக்கவே இல்லை. இல்லைன்னாரு. ஏன் இதெல்லாம் சம்பாரிச்சு வாங்கக்கூடாதா? ஏசி வாங்குறது, கீபோர்டு வாங்குறது, அதெல்லாம் இந்த ஜீவனுக்கு ஏதுவான கஷ்டமா இருக்கு. கடன்படாத பைபிள் எழுதிட்டுல, அன்பினால் என்று வேறொன்றுக்கும் ஒருவருக்கும் கடன்படாத இருங்க. ஏன் சேர்த்து வாங்க முடியுதானே? இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும், திடீர்னு எனக்கு வைத்தியம், எல்லாருக்கும் விசுவாசம் கிடையாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைத்தியத்துக்கு கடன் வாங்கிறீங்க. திடீர்னு ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு செலவுகள் வந்துடுது, நீங்க ஏதோ ஒரு கைமாத்து வாங்குறீங்க, திருப்பி கொடுத்துடுறீங்க. அதை நான் சொல்லுவேன். ஆனா இந்த ஏசி வாங்குறது, இந்த கீபோர்டு வாங்குறது, அல்லது டிவி வாங்குறது, அல்லது ஏதாவது ட்ரெஸ் வாங்குறது, இதெல்லாம் நீங்க தள்ளி போடலாமே. கடன் வாங்கி தான் வாங்கணுமா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கணுமா? தவணை முறையில வாங்கணுமா? நீங்க மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கலாமேன்னு சொன்னேன். அவரு சாரி, நான் அப்படி யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் கடன் யோசிக்கவே இல்லை. சொல்லுவாங்க, ₹1 கொடுத்துட்டு நீ பைக் எடுத்துட்டு போமா. ஆமா, இனிமே கேட்கவே மாட்டேன். கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான், தலையில துண்டு போட்டுக்கிட்டு. ₹1 கொடுத்துட்டு பைக் எடுத்துட்டு போனா மீதி நான் 50,000 யாரு கொடுப்பாங்க? நீங்க 49,999 ரூபாய் கடனாளிங்கிற உணர்வு உங்களுக்கு இல்ல இல்லையா? அப்ப நம்ம கடன் பண்றவங்களா இருக்கிறோம், ஆனா அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் இன்னும் எவ்வளவோ தேர வேண்டி இருக்கு, ஆனா திருப்தியா இருக்கிறோம். நீங்க ஒற்றுமையா சமாதானமா இருக்கிறீங்க, நல்லது, வெளியரங்கமா ஒன்னும் பிரச்சனையே தெரியல, அதனால ஒற்றுமைங்கிறான். உள்ளான இருதயத்துக்குள்ள நீங்க எல்லாரும் நிச்சயமா சொல்ல முடியுமா? தேவனுக்கு முன்பாக, உங்களை இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். மன்னிக்காத நபர் இங்கே இல்ல, வெளியே இல்ல, சொல்ல முடியுமா? யார நினைக்கும் போது என் இருதயம் சுருங்கல, சொல்ல முடியுமா? அப்படின்னா நீங்க ஒளியில இருக்கிறீங்க. யார நினைக்கும் போது நான் இச்சையில விழுந்து போல, சோதிக்கப்படுவீங்க, நான் அதை சொல்லல. ஆனா ஒரு முறை பாக்குறீங்க, அடுத்த முறை பார்க்கணும், சோதிக்கப்படும் பொழுதே நீங்க சுதாரிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா மறுபடியும் நீங்க வந்து செல்போன்ல ஆபாச படங்களை பார்க்கறதோ, அல்லது சினிமா பார்க்கறதோ, அல்லது சினிமா பாடல்களை கேட்கறதோ, அல்லது முறுமுறுக்கிறதோ, அல்லது சண்டை போடுறதோ, அல்லது வாக்குவாதம் பண்றதோ, அல்லது பணத்துக்கு ஆசைப்படுறதோ, இதெல்லாம் என்ன? வாங்கல் கொடுக்கல உண்மை இல்லாம இருக்கிறது, கடன் வாங்கி ஆடம்பர பொருள்களை வாங்குறது, இதெல்லாம் என்ன? வளரல. தேவன் அப்படியே இருக்கிறாரு இல்ல இருந்தா. எனவே நம்ம கிறிஸ்துவனுடைய சாயலை அடையிற வரைக்கும் நாம் வந்து சோர்ந்து போகவே கூடாது. நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேடி ஓடுகிறேன். அப்படி நம்ம சொல்லுமா? எப்படி ஓடணும்? ஆண்டவரே உம்முடைய சாயலை அடையல, நான் இன்னும் நான் கோவப்படுறேன், இன்னும் நான் சண்டை போடுறேன், இன்னும் நான் வந்து சமாதானம் இல்லாம இருக்கிறேன், இன்னும் மன்னிக்க முடியாம இருக்கிறேன், இன்னும் இச்சையினால சோதிக்கப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக கிருபையின் மேல கிருபை பெற்று பாவத்தின் மேல ஜெயம் எடுப்போம். நிச்சயமா ஒரு நாள் அவருடைய வருகையில் அவருக்கு ஒப்பா இருக்கும், சொந்து போக வேண்டியதில்லை. ஆனா அதுக்கு இடையில நான் அடைஞ்சாயிடுச்சு, தேறினவன் ஆனேன்னு சொல்லிட்டு யாரும் உங்களை வஞ்சித்து கொள்ளாங்க. வெளியரங்கமா தெரியல, அதனால நாம வந்து நல்லா இருக்கிறோம், ஒன்னும் குறைவில்லைன்னு சொல்றோம். நான் இருதயத்தை பார்க்கிற தேவன் அதை சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம வளரணும். தீர்மானம் எடுப்போமா? ஒரு ஜெபம் பண்ணுமா? இறக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, இந்த விவரம் திருச்சபையில இப்பொழுது உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறான ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தினால பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டதனால நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்தை மேற்கொண்டு பாவத்திலே விழாதபடிக்கு நீர் காக்கவும் வல்லவர். ஆண்டவரே இரக்கமா இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய கிருபையினால நாங்கள் பாவத்தில் விழாதபடி காக்கப்படவும், அது மட்டுமல்ல ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்கிறவராக உம்மை உம்முடைய திவ்ய சுவாபத்தை உலகத்துக்கு காட்டுகிறவர்களாக, யாருக்கும் இடரலற்றவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா. இங்க இருக்கக்கூடியதான ஒவ்வொரு சகோதரர்களும்
அவர்களை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் உங்களை காண வேண்டும் ஆண்டவர். நாங்கள் இரக்கம் நிறைந்தவர்களாய், கிருபை நிறைந்தவராய், உம்முடைய நற்கிரியைகளை செய்து நன்மை செய்கிறவர்களாய், உலகத்துக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்ட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அதுவரைக்கும் நாங்கள் ஒரு காலம் ஆண்டவரை திருப்தி அடைந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை பெற, உடைய ஆவியின் பலத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்துக்கு தான்.